விண்வெளி நாயகன் சுபான்ஷு சுக்லாவுடைய சர்வதேச விண்வெளி நிலைய பயணம் தற்பொழுது அது தொடர்பான இந்த பயணத்தில் நம்ம எல்லாருமே இணைஞ்சிருக்கோம் அப்படின்ற நேரத்தில் இந்த சிறப்பு தொகுப்புடைய இறுதி கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். இந்த நிலையில் நம்முடைய தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் ஜெயமுருகன் இணைகிறார். ஜெயமுருகன், சர்வதேச விண்வெளி நிலையத்திற்குள் சுபான்ஷு சுக்லா மிதந்து சென்ற அந்த காட்சிகளை பார்த்து ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட் ஃபார் எவ்ரி ஒன். இந்தியர்கள் எல்லாருக்குமே ஒரு பொன்னான தருணம். ஒரு சயின்டிஃபிக் பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களுடைய பார்வை என்ன? அந்த மொமெண்ட் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல்? உண்மையாகவே அந்த நமது தொழில் தேசிய கொடியை ஏந்தி 146 கோடி இந்தியர்களுடைய கனவை சுமந்து அவரோடு சேர்ந்து நானுமே அந்த விண்வெளியிலிருந்து பறந்து சென்றது போல ஒரு உணர்வு தான் ஏற்படுது. ஏன்னா சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய 3வது கோளான அந்த பூமியை, அதில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினமாகிய மனிதன் அதிலிருந்து மேலே ஒரு 400 கிலோமீட்டர் உயரத்திலிருந்து அந்த பேல் ப்ளூ பிளானட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நீல நிறமான ஒரு பூமியை மேல விண்வெளியில் இருந்து பார்ப்பது அப்படிங்கிறதே ஒரு அற்புதமான ஒரு வாழ்நாளில் யாருக்கும் கிடைக்காத ஒரு அருமையான ஒரு விஷயம், ஒரு அனுபவம். அதை நம்ம எல்லோருடைய சார்பாகவும் இப்போ சுக்லா அவர்கள் பெற்றிருக்கிறார். அது எல்லாமே பெருமிதம். ஏன்னா நேற்று இந்தியா உலகக்கோப்பை கிரிக்கெட்ல உலகக்கோப்பையை வின் பண்ணும்போது எல்லா மக்களுக்கும் எப்படி ஒரு சந்தோஷமோ, அது போல இது அதை விடவும் அறிவியல்ல விண்வெளி ஆராய்ச்சி துறையில ஒரு விண்வெளியில தடம் பதித்த முதல் அதாவது சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தடம் பதித்த முதல் இந்தியர் அப்படிங்கும் போது மிக 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 அற்புதமான ஒரு தருணமாக நான் பெருமையாக பார்க்கிறேன். ஏன்னா பொதுவாகவே நம்ம ஊர்களில் சாதாரண மக்கள் பேசுறது என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய சாதாரண மக்களுக்கு பயன் தராம வேற எங்கேயோ விண்வெளியில் ஆராய்ச்சி பண்ணி என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் இயல்பா எழுப்பிடுவாங்க. ஏன்னா இவ்வளோ செலவினங்கள் பண்ணி இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி. ஆனா நாங்க அறிவியல் இயக்கத்தில் குறிப்பா என்ன சொல்லுவோம்னாக்கா, மனிதனின் ஆதி அறிவியல் அப்படிங்கிறதே ஒன் ஆஃப் தி ஏன்ஷியன்ட் சயின்ஸ் அப்படிங்கிறதே அஸ்ட்ரானமி தான். ஸோ அஸ்ட்ரானமி அண்ட் மெடிசின் அது இது ரெண்டும் தான் மனித குலத்தையே முன்னேற்றி இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்திருக்குன்னு சொல்லுவோம். உண்மையில பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நம்ம கைகளில் தவழக்கூடிய கேமரா ஃபோன், அந்த மொபைல் ஃபோனில் இருந்து, அது போல் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் அந்த லைட் வெயிட் ஷூஸு, அது போல் வாட்டர் பியூரிஃபிகேஷன் சிஸ்டம், இன்னைக்கு இந்த பர்சனல் கம்ப்யூட்டர்ஸு, இந்த மாதிரி ஸ்மோக் டிடெக்டர்ஸு, ஹோம் இன்சுலேஷன், வயர்லெஸ் ஹெட்செட், இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பெரும்பாலான எலக்ட்ரானிக் சாதனங்கள் எல்லாமே முதலாக யாருக்காக எதற்காக கண்டுபிடித்தார்கள் அப்படின்னா, இந்த மாதிரி விண்வெளி பயணத்தை அதற்காக வேண்டிதான் இதை கண்டுபிடிச்சாங்க. இன்னைக்கு அந்த கண்டுபிடிப்புகள் தான் இன்னைக்கு உலக மக்கள் முழுக்க நாம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த ஒரு விண்வெளி ஆராய்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மனிதன் கையில் எடுக்கலன்னு சொன்னாக்கா, இன்னைக்கு ஸ்மார்ட் போன் கிடையாது, டிவி கிடையாது, இந்த பேட்டி கிடையாது, எதுவுமே டெவலப் ஆயிருக்க முடியாது. நம்ம விண்வெளியினுடைய வான் பரப்பை நம்ம ஆய்ந்து செய்திருக்க முடியாது. ஸோ சரியாக ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக நமது தமிழகத்தின் எட்டயபுரத்து கவிஞர் மகாகவி பாரதியார் பாடினது போல, வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்து இயல் கண்டு தெளிவோம் அவர் கனவு கண்டதெல்லாம் இன்றைக்கு ஒன்றொன்றாக நாம் இந்திய மண்ணில் அதை சாதித்து வருகிறோம் என்பது ரொம்ப ரொம்ப பெருமையான ஒரு தருணமாக உணர்றேன். இது போல அறிவியலுக்கான ஆராய்ச்சிகளுக்கு நாம செலவு பண்ணக்கூடியது ஒரு பெரிய முதலீடு. இதன் மூலமாக இன்னும் பல அற்புதமான ஒரு தொழில்நுட்பங்கள் உருவாகும். நமக்கு மனிதகுல மேம்பாடு அடைவதற்கான வசதிகள் உருவாகும். இந்த பூமியை தாக்கக்கூடிய பல விண்கற்கள்ல இருந்து, அது மாதிரி சூரிய புயல்கள்ல இருந்து, அது போல பல இயற்கை சீற்றங்கள்ல இருந்து நம் மனித குலத்தை, மற்ற உயிர்களையும் இந்த பூமியையும் பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறது இந்த விண்வெளி ஆராய்ச்சியின் மூலமாக செயல்பட்டிருக்கிறது. ஸோ இந்த ஒரு ஆய்வுகளுக்கு, இந்த ஆராய்ச்சிகளுக்கு நமது இந்தியாவின் சார்பாக சர்வதேச விண்வெளி நிலையத்தில் காலடி எடுத்து வைத்து ஆய்வுகளை செய்ய மேற்கொண்டிருக்கக்கூடிய சுபான்ஷு சுக்லா அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகள் தெரிவித்துக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு அறிவியல் செய்திகள் எல்லாம் இன்னைக்கு 146 கோடி மக்கள் தாண்டி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய இந்த ஊடகங்கள், குறிப்பாக தந்தி தொலைக்காட்சி, இது போன்ற அனைத்து தொலைக்காட்சி நேயர்களுக்கும் நிலையங்களுக்கும் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஊடகத்தின் வாயிலாகத்தான் இந்த ஒரு செய்தியை நாம கொண்டு போக முடியும். அப்படிதான் நிறைய மக்கள் இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆவாங்க, ஊக்கம் அடைவாங்க. ஸோ அந்த வகையில் இது ஒரு மிகச் சிறப்பான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணம் என்பது நான் பெருமை அடைகிறேன். நன்றி ஜெயமுருகன்.
அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.